ஜேவிக்கு என்ன மீனிங் சார்? ஜனநாயகன் விஜய். ஓ, ஜனநாயகன் விஜயா? ஓ, படத்தோட ப்ரொமோஷன்ஸ் வந்துருது போல இருக்கு. ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடியவர். இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி ஜனநாயக ஆட்சி கிடையாது, மக்கள் ஆட்சி கிடையாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடிய ஜனநாயகனாக 2026 தேர்தலில் ஜனநாயகன் விஜய் போட்டியிட போகிறார், வெல்ல போகிறார், முதலமைச்சராக போகிறார். அது ஜனநாயகன் விஜய்னே சொல்லிருக்கலாமே, ஜேவின்னு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்றீங்க. எம்ஜிஆர்னு நம்ம சொல்றோம் ஷார்ட் ஃபார்ம்ல, இபிஎஸ்ன்னு சொல்றோம், ஓபிஎஸ்ன்னு சொல்றோம், ஜெயலலிதா அம்மாவை ஜேஜேன்னு சொல்லியிருக்கிறோம், முக ஸ்டாலினா எம்கேஎஸ்ன்னு சொல்றோம். அப்பெல்லாம் நம்ம ஏன் அந்த கேள்வி வரவில்லைன்னு அப்படின்றது தான் முக்கியம். ஏன் ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னா என்ன பிரச்சனை? அதுல என்ன தவறு இருக்கு? இவ்வளவு பேரும் நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோமே, அந்த மாதிரி தான் அதுவும். ஆனா அதை திட்டமிட்டு வேற ஒரு மாதிரி கொண்டு போறது தான் நம்ம சொல்றோம். அதை ஒரு மதம் சார்ந்த பெயராக, ஒரு மதம் சார்ந்த பெயரை வைத்துக்கொண்டு இப்போ மட்டும் இந்த பெயரை யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்கறது அப்படின்றது தான் அரசியல். நாங்கள் ஜனநாயகனாக தான் அவரை பார்க்கிறோம். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தை உயர்த்தி பிரிக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்க போகிறார். இந்த களத்துல எங்களை சுற்றி சுழண்டு இந்த களம் இருக்க போகிறது. அப்போ எங்களுடைய ஜனநாயகனை சுற்றி தான் இந்த தேர்தல் நடக்க போகிறதுன்றப்போ நாங்கள் அதை சொல்றோம்.